Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பரண்டையை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து க்ரீப்பர்ஸ் வகையை சேர்ந்தது. இந்த மாதிரி இளம் பரண்டையாக வந்து உடச்சி எடுத்துக்கணும். அது எனக்கு வீட்லேயே வளர்ந்ததுனால இதை அப்படியே காட்டுறேன். இது கடையிலலாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சு கட்டி விற்றுன்னு இருப்பாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்கிற ரெசிபிக்கு வந்து அந்த மாதிரி தான் வேணும். ரொம்ப முத்துன மாதிரி எடுத்தாலும் வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இது அப்படியே நான் பால்கனியில் வந்து விட்டுருக்கேன். அப்படியே சுற்றி விட்டுருக்கேன். இப்படியே வளர்ந்துருக்குங்க. இது பாருங்க. ஸோ இது வந்து நார் அப்படியே சுற்றிக்கும். நீங்கள் அப்படியே படந்து விட்டுட்டிங்கன்னா பால்கனியில் அப்படியே நாராக அப்படியே சுற்றிட்டு வளர்ந்துருக்கும். இங்கே பாருங்க, இந்த நாரெல்லாம் அப்படியே இப்படி விட்டோன்னா அப்படியே சுற்றிட்டு வரும். எதிர்க்க பாருங்கள், அந்த பில்டிங்கில் கிளி, நிறைய கிளி வந்து உட்காரும். இது வந்து டைமுக்கு வரும். காலையில் ஒரு 6 o'clock வரும். அகெயின் வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 to 5 o'clock வந்துடும். நிறைய கிளி வரும். ஒரு கிட்டத்தட்ட 500 கிளிக்கு மேலே வந்து உட்காரும் இங்கே லைனாக. சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம இன்றைக்கி பிரண்டை ரெசிபி வந்து பார்க்கலாம் வாங்க. நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் போது கையில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு செய்யறதுக்கு வராது. ஊசி குத்துற மாதிரி வந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கையை வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு அப்புறமா தான் செய்யணும். நான் உங்கள் காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி கணுவாக இருக்கும். இதை நீங்கள் உடச்சிட்டு ஒரு தொட்டியில் வச்சா கூட செடி வளரும். இங்கே பாருங்கள், இந்த பீஸ் அப்படி கட் பண்ணிட்டு இந்த பாருங்கள் இப்படி எடுக்கணும். அது இந்த மாதிரி நீங்கள் கத்தியில் கூட பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி எடுத்துடணும். இந்த நார் வந்து எடுக்கணும். நாரோட போட்டு பண்ணக்கூடாது. ரொம்ப முத்துனதாகவும் பண்ணக்கூடாது. ரொம்ப முத்துனதாக பண்ணாலும் உங்களுக்கு எரிச்சல் வந்துடும். பாருங்க, இந்த நார் எப்படி வருது பாருங்க. ரொம்ப வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சைடில் இருக்க நார் எடுத்தால் போதும். ஏன்னா எல்லாத்தையும் இதில் நீங்கள் சீவிட்டிங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது சதை உங்களுக்கு. இன்னொன்று கட் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் எல்லாத்தையும். சரி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் இருக்குது. இதில் நிறைய வந்து அந்த வேஸ்ட்டு போகும். மேலே ஸ்கின்னெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது இது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின், இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே வந்து பிரண்டை வந்து நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது. இது வந்து தொக்கு பண்ணலாம், துவையல் பண்ணலாம், சட்னி பண்ணலாம், பிரண்டையில் கொழும்பு கூட பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து பிரண்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கடாயை வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூனுக்கு கடுகு, அதே மாதிரி 1 ஸ்பூனுக்கு வெந்தயம். இது ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா வாசனை வரும் கடுகு வெந்தயம் வதக்கும் போது. இது எதுக்குன்னு இது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம செய்ய போகிற பிரண்டை தொக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா கைப்படாமல் தண்ணிப்படாமல் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா படப்படன்னு பொரியுது பாருங்கள். அந்த வெந்தயத்தோட வாசனையும் அருமையாக இருக்குது. ஸோ இது பவுடர் பண்ணி போடும்போது அந்த ஃப்ளேவர் தொக்குக்கு நல்லாயிருக்கும், கெடாமையும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து ஜாரில் சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணுங்கள். சூடோடு அரைக்கக்கூடாது, தண்ணி விட்ட மாதிரி. கடாயில் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் நம்ம, ஏன்னா ஊறுக்காய் செய்கிறதுனால. என்னால் எண்ணெய் வந்து தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஒன்றும் வந்து கெட்டு போகிறது இல்லை. இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கும். உஷாராக போடுங்க. ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா, நல்லா வதக்கிட்டாங்கன்னு எப்படி தெரியும்னா பேல் எல்லோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு பழுப்பு நிறத்தில் வந்து இந்த பச்சை கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ தான் அது வரைக்கும் வந்து நம்ம இதை வதக்கணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது. நல்லா வதங்கிட்ட பிறகு அந்த பழுப்பு நிறம், அதாவது பேல் எல்லோ அந்த கலருக்கு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் இது நல்லா வதங்கிறதுக்கு. அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் வந்து கம்மியாகணும். ஸோ ஒரு 10 minutes ஆகும் இது நல்லா வதங்கி எடுக்கிறதுக்கு. ஏன்னா இது குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ 40 வயசுக்கு மேலே நமக்கெல்லாம் வந்துட்டு போனெல்லாம் வந்து வீக் ஆகும். இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சட்னி, கொழும்பு, துவையல், தொக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு சாதத்தோடையோ இல்லை தோசை
இட்லியோடையோ சாப்பிடணும். போனுக்கு வந்து அவ்வளோ நல்லது. பெண் பிள்ளைகள்லாம் வந்து அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இடுப்புக்கெல்லாம் கூட நல்ல ஸ்ட்ரென்த்து வேணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அந்த பிரண்டையில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு இதுலேருந்து எடுத்துடலாம். அப்படியே இப்படி கொஞ்சம் சாய்ச்சி எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்ம வதக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதே எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தட்டுக்கெல்லாம் வச்சாச்சு. கடாயிலேருந்து எடுத்துகிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடிக்கு வந்து பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடிக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் புளி பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ஏன்னா வந்து பிரண்டியில் வந்து ஒரு காரல் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இந்த புளி காரெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். அதே மாதிரி அதுக்காக வந்து ஒரு கைப்பிடிக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். புளி வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொட்டை இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்படி நிறைய வந்து சீடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதை கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த புளி கரைசலை கூட சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இது எனக்கு புளி க்ளீனாக இருந்ததுனால வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். கடாயில் வந்துட்டு அதே எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்க்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். மிளகாய் போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கலர் மாறாமல் வந்துட்டு பண்ணிக்கோங்க. எனக்கு கடாய் ரொம்ப சூடாகிட்டதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது கூடயே வந்துட்டு நம்ம புளியும் சேர்த்துடலாம். இது நல்லா உங்களுக்கு வதக்கும் போதே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. காஞ்ச மிளகாய் பூண்டு இந்த புளியெல்லாம் வந்துட்டு பாருங்க வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயம். அவ்வளோதான். இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். ஸோ இந்த பிரண்டைக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறைய போட்டுட்டு அப்புறம் உப்பு கசாயம் ஆகிறதுக்கு பதில் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த புளி கரைசலில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் புளி வந்து இதோடு சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் நான் அதில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. ஸோ இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வேணுனாலும் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த எண்ணெயிலே வந்து சேர்த்து பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து நார்ச்சத்து நிறைய இருக்குது. இதில் ஃபைபர் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனை இருந்துச்சுன்னா, செரிமான பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா கூட இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோஷன்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக போகும். பசியை வந்து தூண்டும் ஜாஸ்தி இதை வந்து சாப்பிட்றதுனால. நம்ம வந்துட்டு அந்த பவுடரும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. திரும்ப வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் சேர்த்து தான் நம்ம பண்ணணும். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு வெந்தயம். ஸோ இது வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு அந்த வெந்தயம் வந்து செவக்கணும். பாருங்கள் நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்குது. வெந்தயம் வந்து நல்ல அந்த பொன்னிறமாக வந்து மாறணும். இந்த சத்தம் அடங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இதில் திரும்ப வந்து கரெக்டு பக்குவம் எப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் நான் அரைச்சிருக்கேன். இது அப்படியே
இப்போ பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக இருக்குது, வாசனை அருமையாக வருது அந்த பிரண்டையோட வாசனை. ஸோ நம்ம நல்ல ஒரு கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். ஸோ நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுடரையும் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி ஊறுகாயெல்லாம் போட்டு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இது வந்து கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இது கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா இப்படி சுருட்டுனா இப்படி அல்வா எப்படி கலர்னா வருமோ அந்த மாதிரி அப்படி சுருளணும், அடி பிடிக்காமல். அதே மாதிரி ஃப்ளேமும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா சீக்கிரமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு கருகிற மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா அதில் மிச்சம் மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து இதை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு. தண்ணி படாமல் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டு ஒரு பாட்டில் இல்லைன்னா ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் ஆனாலும் கெடாது. இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது வந்து 1 மாதத்துலேயே எங்கள் வீட்டில் சீக்கிரமே காலியாகிடும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க, பிரண்டை சாதத்துலேயும் சாப்பிடுவாங்க. நாங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய் மாதிரி நீங்கள் சைடில் தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக சுருண்டு வருது பாருங்கள், அல்வா மாதிரி. நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து இதில் நல்லா பிரிஞ்சு வரணும், அப்போ தான் கரெக்டு பதம். சுற்றி பாருங்கள் நல்லா அந்த நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் பாருங்கள் எப்படி மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரண்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. ஸோ பாட்டிலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கெடாது. ஆனால் 6 மாதம் வரைக்கும் இந்த தொக்கு வந்து வராது, ஏன்னா சீக்கிரமே காலியாகிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுங்க. போனுக்கு வந்து அவ்வளோ நல்லது. அதே மாதிரி மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின், இடுப்பு வலி எல்லாத்துக்குமே வந்து நல்லது. மறக்காமல் வந்து பெண் பிள்ளைங்க சின்ன பசங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. இதில் ஃபைபர் வந்து நிறைய இருக்குது, நார்ச்சத்து நிறைய இருக்குது. செரிமான கோளாறு, அதை பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து தோசையிலையோ இல்லை வந்து சாதத்தோடையோ வந்து பிசைஞ்சு கொடுத்தீங்க சாப்பாடு ஊட்டி விடுங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பபாய்.